2 to 3 years நீட் எக்ஸாம் ட்ராப் பண்ணியும் கட் ஆஃப் வாங்க முடியாமல் வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமான்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து டிஎம் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்ராடில் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் சூஸ் பண்ணுற கண்ட்ரி இந்தியாவுக்கு நியர்பையாக இருக்கணும். செகண்ட், நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டி என்எம்சி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுதான்றது பார்த்துக்கோங்க. லேட்டஸ்ட் என்எம்சி ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த கண்ட்ரியில் படித்தாலும் அந்த கண்ட்ரியோட லைசன்ஸை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். நிறையா கண்ட்ரிஸ் இருக்குங்க. பிலிப்பைன்ஸ், ஜார்ஜியா, ரஷ்யா, யுக்ரைன், அர்மேனியா, கிர்கிஸ்தான் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கண்ட்ரி இருக்குது. இந்த எல்லா கண்ட்ரியும் லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் தான். பட் நான் படிக்கிறது கிர்கிஸ்தான். இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைசன்சிங் எக்ஸாம் இங்கிலீஷில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. மற்ற கண்ட்ரிஸ்லாம் லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான க்ரைட்டீரியா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜார்ஜியா பார்த்தீங்கன்னா, அவங்க ஜூனியர் டாக்டராக அங்கே கம்பல்சரி 1 year அங்கே வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணியிருந்தால் மட்டும்தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஆல்சோ தே ஹேவ் டு கிளியர் த லைசன்சிங் எக்ஸாம் இன் தியர் ஓன் லாங்குவேஜ். அவங்களுடைய பிரைமரி லாங்குவேஜில் தான் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, அப்ராட் எம்பிபிஎஸ்க்கு கிர்கிஸ்தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். எம்பிபிஎஸ் அப்ராட் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வெளிநாட்டில் போய் எம்பிஎஸ் படிக்கணும்னு விருப்பப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.